Hi and welcome to BK classes. As already நம்ம என்ன complete பண்ணிருக்கோம் அப்படின்னா statistical description of data complete பண்ணிட்டோம். Next we are going to see a very important chapter, measures of central tendency and dispersion. First we are going to discuss only about measure of central tendency. Next we will be moving into dispersion. So இப்போ நீங்கள் கேட்கலாம் statistical description of data நான் பார்க்காம central tendency ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னா கூடாது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற சீரீஸ் இண்டிவிஜுவலாக டிஸ்க்ரீட்டாக கண்டினியூஸாக கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ அதுக்கு வி ஹாவ் ஆல்ரெடி உனக்கு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் தட் சாப்டர், தட் இஸ் அ சாப்டர் பேசிக். ஸோ அந்த சாப்டர் முடிச்சுட்டு தான் இந்த சாப்டரில் இருக்கிற ஃபார்முலாஸ் அண்ட் அந்த சம்ஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் let's start the session. Measure of measure of central tendency and dispersion. First நல்லா புரிஞ்சுக்கோங்க, measure of central tendency has three things. One, mean, median, mode. இப்போ என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னா mean is nothing but average, median is nothing but a middle value, மோடுனா கொடுத்துருக்கிற சீரீஸில் more number of times occur, more number of times it occurs. Okay, mean, median, mode. இதுதான் measure of central tendency. இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணி டயக்ராமேட்டிக்கில் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ அனலைசிஸ் பண்ணணும்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸில் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற சில விஷயங்களை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அது கடைசியில் என்ன ரிசல்ட் கொடுக்க போகுதுங்கிறத இன்டர்பிரிட்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலாக கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் டேட்டா, ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா நம்ம ஃபஸ்ட் இதில் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனுக்கு வி ஹாவ் டு சீன் இன் ப்ராக்டிக்கல் ஃபார்மேட். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு மெஷர் ஆஃப் central tendencyல 3 இருக்குது, மீன், மீடியன், மோட். மீன் இஸ் அது என்ன அப்படின்னா ஆவரேஜ், மீடியன் அப்படின்னா மிட் வேல்யூ, தட் இஸ் மிடில் வேல்யூ, மோட் நம்பர் ஆஃப் டைம் இட் அக்கர்ஸ், more number of times it occurs. So next, mean is mathematical position. Mean is mathematical position. Sorry. Median and mode is positional measure. So இங்கே நீங்கள் மெஷர் நேம் மாற்றிக்கோ. சாரி, mathematical measure. சாரி. ஸோ மீன் வந்து மேத்தமெட்டிக்கல் மெஷர், மீடியன் அண்ட் மோட் இஸ் அ பொசிஷனல் மெஷர். இப்போ மீனில் there is another 3 types. One is AM. இப்போ இந்த மீனு நம்ம சொல்கிறதே அரித்மெட்டிக் மீன் தான், அது ஒரு டைப். ஹார்மோனிக் மீன் அண்ட் ஜாமெட்ரிக் மீன். ஸோ அரித்மெட்டிக் மீன்னா நம்ம மீனும் காமனாக சொல்கிறது தான் அரித்மெட்டிக் மீன். ஹார்மோனிக் மீன் இட் வில் லுக்ஸ் லைக் ரெசிப்ரோக்கல் ஆஃப் அரித்மெட்டிக் மீன். ஜாமெட்ரிக் மீன்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் ரூட் சம்திங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஆனால் கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கிற ஆவரேஜ். அந்த ஆவரேஜை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோங்கிறது தான் 3 டைப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ மெஷர் ஆஃப் central tendency, மீன், மீடியன், மோட். மீன் ஆவரேஜ், மீடியன் மீன்ஸ் மிடில் வேல்யூ, மோட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் டைம் இட் அக்கர்ஸ். மீன் இஸ் மேத்தமெட்டிக்கல் மெஷர், median and mode is positional measure. Mean can be further classified into arithmetic mean, harmonic mean and geometric mean. இதுதான் summary of the chapter.
இப்போ இதோட ப்ரீஃபை நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். டன்? எஸ். Mean, median, mode and mean deviation. In the previous chapter, data collection and presentation of data were discussed. Even after the data has been classified and tabulated, one often finds too much details for many uses that may be made of information available. We therefore frequently need further analysis of tabulated data. One of the powerful tools of analysis is to calculate single average value that represents the entire mass data. இப்போ உனக்கு கொடுத்துருக்கிற 100 டேட்டாவில் ஒரே ஒரு வேல்யூ சொல்லு அப்படின்னா it is a single average. The word average simply commonly used in day-to-day conversation. We often talk of average work, average income, average age of employees, and average. There's a single value which is considered as the most representative or typical value for a given set of data. The value is either the smallest nor the largest. பெரிய வேல்யூ கிடையாது, ஸ்மால் வேல்யூ கிடையாது. இட் இஸ் a single average value. சிங்கிள் வேல்யூ, சும்மா அந்த மாதிரி ஒரு வேல்யூ தான். ஸ்மாலஸ்ட்னு சொல்ல முடியாது, லார்ஜஸ்ட்னு சொல்ல முடியாது. அதுக்கு நடுவில் ஒரு வேல்யூ. பட் த நம்பர் ஹூஸ் வேல்யூ இஸ் சம்வேர் இன் பிட்வீன் த குரூப். அந்த 100 நம்பருக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பருக்குள்ளே தான் அது இருக்குது. ஃபார் திஸ் ரீசன் an average is frequently referred as a measure of general tendency or a central value. Measure of central tendency shows the tendency of some central value around which data tends to collection. ஓகே, இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோன்னா, இப்போ மாஸ் டேட்டாவில் ஒரு என்டையர் டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு சிங்கிள் வேல்யூ எடுக்கிறதுக்கு, அதனால அது வந்து ஆவரேஜ் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிடுவோம். அடுத்து கம்பேரிசன் பண்ணுறதுக்கு, டு ஃபெசிலிட்டேட் கம்பேரிசன். மாஸ் டேட்டாவை ரெடியூஸ் பண்ணி சிங்கிள் வேல்யூ வச்சு டேட்டா கம்பேர் பண்ணுறது ஈஸியாக, இல்லை 100 டேட்டா வச்சும் கம்பேர் பண்ணுறது ஈஸியாக. ஸோ சிங்கிள் வேல்யூ கன்வெர்ட் பண்ணிவிட்டு we are comparing. Measure of central value can looked into a condensing the mass of data to one single value which enables us to get an idea of entire data. Thus one value can represent thousands, lakhs and even millions of value. It is impossible to remember the individual income of millions of earning people of India. Even if one could do it, it is hardly of any use. எல்லாரோட ஏர்னிங்கை தெரிஞ்சு ஒரு பர்சன் என்ன செய்ய போகிறாங்க. ஸோ அதனால் ஆவரேஜ் ஏர்னிங் ஆஃப் இன்கம் ஆஃப் த இந்தியானா இட் இஸ் அ சிங்கிள் வேல்யூ. இது இந்த ஆவரேஜ்குள்ளே தான் அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்கிறத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். பட் இஃப் அன் ஆவரேஜ் இன்கம் இஸ் அப்டைன்ட், we get one single value that represents the entire population. Such a figure could throw a light on the standard of living of an average Indian. To facilitate comparison, by reducing the mass of data to single figure, compare various sets of data. Comparison can be made either at a point of time or over a period of time. இப்போ வந்து நமக்கு டேட்டா வந்து 1 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேட்டாவை ஆவரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி கம்பேரும் பண்ணிக்கலாம். The figure of average sales for the December may be compared with the sales figure for the previous months or with the sales figures of the another competitive firms. இப்போ characteristics of a good average. It should be easy to understand. Complexity simplify பண்ணுறதுக்கு. It should be simple to compute. அப்போனா ஆவரேஜ் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா? சிம்பிள். இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் ஆல் த அப்சர்வேஷன். இப்போ 100 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 100 அப்சர்வேஷனும் இட் ஷுட் டேக் பார்ட் இன் த ஆவரேஜ். இட் இஸ் ரிஜிட்லி டிஃபைன்ட். அவ்வளோ ஈஸியாலாம் நம்ம என்ன பண்ணிட முடியாது, அதை சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் அப்படின்னு நம்ம ஆவரேஜாக சொல்ல முடியும். இட் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் ஃபர்தர் அல்ஜிப்ரிக் ட்ரீட்மெண்ட். இப்போ ஆவரேஜ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி 2 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, கம்பைன்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபர்தர் அனலைசிஸ்க்கு இது யூஸ் பண்ணணும். அடுத்து சாம்பிளிங் ஸ்டெபிலிட்டி. திஸ் மீன்ஸ் இஃப் யூ பிக் 10 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட் த ஆவரேஜ் ஆஃப் ஈச் குரூப். ஒரு குரூப்லையும் we should expect to get approximately same value. It does not mean there can be no difference in the value of different samples. இப்போ ஒரு குரூப்லையும் 10 பேர் இருக்கலாம்,
10 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குரூப்லையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்ன்னு சொன்னாங்களா? கிடையாது. ஸோ சேம் வேல்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சாம்பிளிங் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆவரேஜ் குட் ஆவரேஜாக இருக்கணும். இட் ஷுட் நாட் பி அன்டியூலி அஃபெக்டட் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் வேல்யூ. எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னால ஆவரேஜ் அஃபெக்ட் ஆகக்கூடாது. The important measures of central tendency which are used in business: arithmetic mean, geometric mean, harmonic mean, median and mode. Mathematical measure நான் என்ன சொன்னேன்? மீன். ஸோ மீன்குள்ள AM, GM, HM. Positional measure, median, mode. Done. இப்போ arithmetic mean, it is denoted by X bar. There are many formulas: direct method, assumed mean method, step deviation method. இதெல்லாம் ஃபார்முலாவாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால we will be following only one formula, that is direct method. ஸோ இப்போ மீன். There are 3 types of series. One is individual, another one is discrete series. டிஸ்க்ரீட் சீரீஸ்னால் இண்டிவிஜுவல் சீரீஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஃப்ரீக்வன்சி வச்சு எடுத்து வச்சுருப்போம். டிஸ்கண்டினியூஸ் வேரியபிள் வித் ஃப்ரீக்வன்சி. அடுத்து கண்டினியூஸ். இப்போ மீன் இண்டிவிஜுவல் அப்படின்னா சிக்மா எக்ஸ் பை ஸ்மால் என். கொடுத்துருக்கிற டேட்டா 10 நம்பர்னா 10 நம்பரை ஆட் பண்ணி டிவைடட் பை n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 10. அதே இது டிஸ்க்ரீட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்? ஃப்ரீக்வன்சி கம்ப்யூட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ சிக்மா ஃப்ரீக்வன்சி எக்ஸ் பை என், கேபிட்டல் என். இந்த கேபிட்டல் என் என்ன டினோட் பண்ணுதுன்னா சிக்மா எஃப், சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதே இது கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா மிட் வேல்யூ கண்டுபிடிச்சு சிக்மா எம்எக்ஸ் பை என் கேபிட்டல் என். தட் மீன்ஸ் கேபிட்டல் என் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப். டன். இதுதான் டைரக்ட் மெத்தடோட ஃபார்முலா. நம்ம ஏன் நிறைய ஃபார்முலாஸ் படிக்க வேணாம்னா நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி we tend to get confused. அதனால ஒரு ஃபார்முலானா அதை எல்லா சம்லையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், இஃப் சப்போஸ் அஸ்யூம்டு மீன் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னாலும் அதை எப்படி டேக்கிள் பண்ணலாங்கிறதையும் நம்ம இந்த செஷனில் பார்ப்போம். ஓகே டன்? எஸ். இந்த சாப்டர் முடிக்கிறதுக்குள்ளே ஆல் யுவர் டவுட்ஸ் வில் பி கிளியர். ஓகே டன்? எஸ். ஸோ இதை தான் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் மெத்தட் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். அடுத்து ஷார்ட்கட் மெத்தட். ஷார்ட்கட் ஆர் இன்டைரக்ட் மெத்தடில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அஸ்யூம்டு மீன் ஒன்று எடுத்து எக்ஸ் பார் மைனஸ் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஃபார்முலா யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இதே ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு they will be using another formula. இப்போ இங்கே சிக்மா டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இங்கே சிக்மா டிஎக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும், டேஷ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், டைரக்ட் மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் சிக்மா எக்ஸ் பை என். வித் குரூப்டு சீரீஸ்னா சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப். இதே இது வந்து டிஸ்க்ரீட் சீரீஸாக இருந்தால், கண்டினியூஸ் சீரீஸாக இருந்தால் மிட் வேல்யூ யூஸ் பண்ணணும். டன். இதுதான் நம்ம கேபிட்டல் என்னு சொல்லுவோம். டன்? எஸ். அடுத்து கம்பைன்டு மீன். இந்த மாதிரி ஃபார்முலாஸை செப்பரேட்டாக ஒரு பேஜஸில் எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்தீங்கனாலே இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் இன் யர் எக்ஸாமினேஷன். கம்பைன்டு மீன் எக்ஸ் பார் 1 n1. இங்கே ஸ்மால் என் யூஸ் பண்ணிக்கலாம், கேபிட்டல் என் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணில் எந்த ப்ரிஃபரன்ஸும் கிடையாது, ஏன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ கைண்ட்லி யூஸ் ஸ்மால் என் இட் செல்ஃப். எக்ஸ் பார் 1 n1 ப்ளஸ் எக்ஸ் பார் 2 n2 ப்ளஸ் n1 ப்ளஸ் n2. இதே இது கம்பைன்டு மீன். இப்போ ரெண்டு ஆவரேஜஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம மீன் கண்டுபிடிக்கிறோன்னா இட் இஸ் அ கம்பைன்டு மீன். இதே மாதிரி வெயிட்டட் மீன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ டேரெக்டாக நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கொடுக்காம அந்த இதில் வெயிட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா வெயிட்டட் மீன் n கொடுக்காம எக்ஸ் பார் 1 வெயிட் 1 ப்ளஸ் எக்ஸ் பார் 2 வெயிட் 2 அப்படியே போய்கிட்டே இருக்கும். எத்தனை வெயிட்ஸ் கொடுத்துருக்காங்களோ, எத்தனை மீன் கொடுத்துருக்காங்களோ அத்தனை மீனையும் ஆட் பண்ணி வெயிட் 1 ப்ளஸ் வெயிட் 2 ப்ளஸ் எத்தனை. அதே மாதிரி இங்கேயும் தான்
இப்போ சப்போஸ் 3 சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், 3 மீன் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே அடுத்த ஃபார்முலா என்ன வரும்? x⁻3 n3 அப்படின்னா கீழே n + n3. ஸோ ஃபார்முலாவில் நமக்கு 2 படித்தாலே போதும், we will be come to an conclusion. ஓகே, இங்கே அதை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கம்பைன்டு மீன், வெயிட்டட் மீன். இப்போ ஃபைண்ட் மீன் ஃபார் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்தோன்னே இட் இஸ் இண்டிவிஜுவல், டிஸ்க்ரீட் ஆர் கண்டினியூஸுங்கிறதுக்கு நம்ம கன்க்ளூஷன் வந்துடணும். இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் சீரீஸ். நெக்ஸ்ட் மீன் கேட்டிருக்காங்க. ஸோ மீன் இண்டிவிஜுவல் சீரீஸ் மீன் சிக்மா x/n 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ n 10 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அசெண்டிங் ஆர்டர்லேயே அரேஞ்ச் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா சிக்மா x/n சமேஷன் ஆஃப் எவ்ரி அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ கேல்குலேட்டர் 30 + 41 + 47 + 54 + 23 + 34 + 37 + 51 + 53 + 47 417. So answer divided by 10. So 41/7. Okay, done. கொடுத்துருக்கிற சீரீஸ் அவங்க இண்டிவிஜுவலாக டிஸ்க்ரீட்டாக கண்டினியூஸாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் இண்டிவிஜுவல். அடுத்தது மீன், மீடியன், மோடாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மீன். ஸோ மீனோட இண்டிவிஜுவல் சீரீஸோட ஃபார்முலா சிக்மா x/n. டன். எஸ். இப்போ கேல்குலேட் AM ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? இண்டிவிஜுவலாக டிஸ்க்ரீட்டாக கண்டினியூஸா? டிஸ்க்ரீட் சீரீஸ். டிஸ்க்ரீட் சீரீஸ். அதுக்கப்புறம் நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மீன் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்க்ரீட் சீரீஸ் மீன் ஃபார்முலா சிக்மா fx/N. கேபிட்டல் N இஸ் நத்திங் பட் சிக்மா f. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் இது அப்டைன்ட் x, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி. இப்போ முதல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணுங்கள். 6 + 12 + 18 + 15 + 9. It is 60 students. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவைன்னா சிக்மா f × x. அப்போனா எக்ஸையும் எஃப்ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா 4 × 6 24, 8 × 12 96, 18 × 12 216, 16 × 15 240, 20 × 9 180. ஸோ இப்போ இதோட சமேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 24 + 96 + 216 + 240 + 180 756. ஸோ இப்போ ஃபார்முலா என்ன? சிக்மா fx/fxனாலும் xfனாலும் ஒன்று தான். ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் f × x பண்ணாலும் x × f பண்ணாலும் ஒன்று தானே. இப்போ 4 × 6 24ன்னு சொன்னீங்க. 6 × 4 ஆன்சர் மாறுமா? கிடையாது. அதையும் வேணால் உங்கள் கால்குலேட்டர் செக் பண்ணுங்கள். 4 × 6னாலும் 24 தான், 6 × 4னாலும் 24 தான். ஸோ அப்போனா f × x பண்ணாலும் கரெக்ட், fxனாலும் ஒன்று தான். ஸோ 756 / 60. ஆன்சர் டிவைட் பை 60. 12.6. த ஆவரேஜ் இங்கே நம்ம என்ன அரித்மெட்டிக் மீன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா இட் இஸ் 12.6. ஆன்சர் 12.6. டன். ஆனால் கொஸ்டின் பேப்பரில் யூஸ் இந்த மெத்தட் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ டோன்ட் வரி, வி ஆர் கோயிங் டு சால்வ் இன் MCQ ஃபார்மேட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கன்னு இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பரில் கேட்டதில்லை. ஓகே, நெக்ஸ்ட் illustration 3. கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலாக டிஸ்க்ரீட்டாக கண்டினியூஸா? இட் இஸ் கண்டினியூஸ்.
இப்போ நான் இங்கே கொஸ்டின் பக்கத்துலேயே சால்வ் பண்ணனால நீங்களும் உங்கள் புக்கிலே சால்வ் பண்ணணும்னு கிடையாது. ரைட் த கொஸ்டின் இன் யர் நோட். அதுக்கப்புறம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நீங்களாக பண்ணி பாருங்கள். அப்படின்னா ஆன்சர் வருதான் யூ கேன் ஃபைண்ட் அவுட். அண்ட் இஃப் தேர் இஸ் எனி டவுட், எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டாப் ஆகிறீங்கன்னா அந்த இடத்த என்ன பிரச்சனைங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். ஐ வில் கிவ் அ சொல்யூஷன். ஓகே, இட் இஸ் அ கண்டினியூஸ் சீரீஸ். எக்ஸ் பார் கேட்டிருக்காங்கன்னா தட் இஸ் மீன். கண்டினியூஸ் சீரீஸ்க்கு ஃபார்முலா என்ன? சிக்மா எம்எக்ஸ் பை சிக்மா எஃப், தட் இஸ் கேபிட்டல் என். ஸோ கொடுத்துக்கிறது எக்ஸ், இது எஃப். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடி. 4 + 7 + 16 + 20 + 15 + 8, தட் இஸ் 70. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இட் இஸ் அ கண்டினியூஸ் சீரீஸ். நமக்கு எஃப்எக்ஸ் ஃபார்முலா கிடையாது, மிட் பாயிண்ட் இன்டூ எக்ஸ். ஸோ மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் டிவைடட் பை 2. ஸோ 10 + 20 divided by 2. Just a minute. Divided by 2. So 15, 25, 35, 45, 55, 65. இப்போ நமக்கு தேவையான எம் வந்துடுச்சு. இட் இஸ் அ ஃபார்முலா. இப்போ எம்எஃப் கண்டுபிடிக்கணும். சாரி, இங்கே எஃப் மாற்றிக்கோங்க. சாரி, மாற்றி சொல்லிட்டேன். அதே மாதிரி இங்கே ஃபார்முலா. Kindly change the formula. Very sorry. இப்போ 15 into 4, it is 60. 25 into 7, 175. 35 into 16, 560. 20 into 45, that is 900. 55 into 15, 825. 65 into 8, 520. So இப்போ இதோட summation 520 plus 825 plus just a minute, 60 plus 175 plus 560 plus 900 plus 825 plus 520, 3040. So formula substitute பண்ணுங்க. 3040 divided by 70. That is 43.428 வருது. So 43 we can take. So what is the answer? 43.43. Okay, done? Yes. Shall we move to the next question? Illustration 4. Illustration 4. X bar of 20 terms is 25. X bar 35 when n is 20. But afterwards, it was detected that two terms, 42 and 34, were misread as 46 and 39. Find the correct X bar. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸ் பாரில் 2 யூனிட்ஸ் வந்து தப்பாக நம்ம எடுத்திருக்கோம் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே என்ன நம்ம திங்க் பண்ணணும்னா, எது தப்பாக இருக்குது, 42 and 34 இல்லை 36 and 39? மிஸ்ரெட் as 46 and 49. அப்படின்னு நம்ம கேல்குலேஷனுக்கு இந்த 2 தான் எடுத்திருப்போம். ஸோ இந்த 2 எடுக்கக்கூடாது, இந்த 2ஐயும் எடுக்கணும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும், total number of observations கண்டுபிடிக்கணும். So x bar is equal to sigma x by n. Correct? So இது small n வச்சுக்கலாம், ஏன்னா இது வந்து ஒரே ஒரு அப்சர்வேஷன் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ small n கூட வச்சுக்கலாம். இப்போ x bar is 35, small n is 20, sigma x n கண்டுபிடிக்கணும். ஸோ sigma x is equal to 35 into 20. So 35 into 20, 700. Just a minute. 700. ஸோ நமக்கு டோட்டல் அப்சர்வேஷன் கிடச்சிருச்சு. இப்போ இருக்கிற 20 அப்சர்வேஷன்னா அந்த 20ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 700.
இப்போ நம்ம கரெக்ட் சிக்மா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா அதில் ஒரு எரர் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த அடிஷனுக்குள்ளே இந்த 20 ஐட்டம்ஸ்க்குள்ளே 2 நம்பர் நம்ம தப்பாக எழுதியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அப்போனா கரெக்ட் சிக்மா எக்ஸ் கண்டுபிடிக்கணுமா? கரெக்ட் சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரெக்ட் ஐட்டம்ஸ் என்னது 42 and 34 ஆட் பண்ணணும். ஏற்கனவே இன்க்ளூடாக இருக்கிற அந்த 2 மைனஸ் பண்ணணும். 46 minus 39. So 700 plus 42 plus 34 minus 46 minus 39. So 691 தான் நம்மளுக்கு கரெக்டான வந்திருக்கிற டோட்டல். 20 அப்சர்வேஷனோட கரெக்ட் டோட்டல். நான் 2 நம்பர் உள்ள தப்பாக இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். இப்போ 2 நம்பரையும் உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ கரெக்ட் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 691 divided by 20. 691 divided by 20 is 34.55. So answer. Done? Yes. Super. Shall we move to the next question? Yes. The mean of wages in a factory A of 100 worker. மீனே கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே அதே மாதிரி கிவன் எழுதுங்க. எக்ஸ் பார் சாரி இது கொஞ்சம் லைட்டாக இருக்கு. சாரி எக்ஸ் பார் 720 n வந்து 100. இப்போ உனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் மீன் ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. அவங்களே 100 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் 720 வந்து ஆவரேஜ்னு கொடுத்துட்டாங்க. 100 அப்சர்வேஷனில் 720 இஸ் த ஆவரேஜ். ஏன்னா மீன் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறது என்னது மீன். ஓகே நெக்ஸ்ட் மீன் வேஜஸ் ஆஃப் 30 ஒர்க்கர்ஸ். 30 ஃபீமேல் ஒர்க்கர்ஸ். இதில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. 30 ஃபீமேல் ஒர்க்கர்ஸ்க்கு 30 ஃபீமேல் ஒர்க்கர்ஸோட எக்ஸ் பார் இஸ் 650. அப்போனா மீதி எவ்வளவு? இந்த சென்ஸ் மேல் ஒர்க்கர்ஸோட மீன் என்ன? டன்? எஸ். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு டோட்டல் எண் வந்து என்னென்னு தெரியாது. என்னென்னு தெரியும்? 100ன்னு தெரியும். am I right? எஸ். அந்த இதில் தான் 30 ஃபேல் எம்ப்ளாயீஸ் இன்னொன்று வந்து இன்னும் நமக்கு என்னென்னு தெரிலங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த 100ங்கிறது ஃபீமேல் ப்ளஸ் மேல். ஸோ இங்கே 30 ஃபீமேல்னா 70 மேல். என் தெரிஞ்சிச்சா? இப்போ அது பிரச்சனை இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் வேஜஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக டோட்டல் வேஜஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? எக்ஸ் பார் 720னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். இந்த சிக்மா எக்ஸ் தானே டோட்டல் வேஜஸாக இருக்கும். ஸோ எக்ஸ் பார் 720 என் வந்து 100. ஸோ டோட்டல் வேஜஸ் பெய்டு நமக்கு 72,000. 2 ஃபீமேல் அண்ட் மேல் மெம்பர்ஸ் நமக்கு சேர்த்து 72,000 நம்ம பே பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி வேஜஸ் பேட் டு த ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் பாரு. ஏன்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 615 கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார்முலா என்ன? சிக்மா எக்ஸ் பை என் இஸ் ஈக்குவல் டு 650. சிக்மா எக்ஸ் பை என் என்னது 30 இஸ் ஈக்குவல் டு 650. ஸோ சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே எப்படி இதை 2 மல்டிப்ளை பண்ணுவோமா அதே மாதிரி இங்கே 2 650 இன்ட்டு 30. ஸோ 650 இன்ட்டு 30 என்ன வருது? 650 இன்ட்டு 30 19,500. ஸோ இப்போ 30 எம்ப்ளாயீஸ்க்கு ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்க்கு 19,500னா மீதி இருக்கிற வேஜஸ் யாருக்கு கொடுத்துருப்பாங்க? ஸோ மேல் மெம்பர்ஸ் வேஜஸ் is equal to 72,000 minus 19,500 minus 72,000 52,500. இப்போ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பேன்? 52,500
divided by total number of male members divided by 70. That is 7. Done? Yes. Superb. Just a minute. Sorry, there is an error in recording. Very sorry. Okay. இப்போ நம்ம கம்பைன்டு மீன் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த மெத்தட் வச்சு பண்ணாலும் ஆன்சர் வில் கம். டோட்டல் எம்ப்ளாயீஸ் 100, அதில் 30 ஃபீமேலாக இருந்தால் மீதி 70 மேல் மெம்பர்ஸ். ஸோ எக்ஸ் பார் 1 2 இந்த 100 மெம்பர்ஸ்க்கான எக்ஸ் பார் டோட்டல் எக்ஸ் பார் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கம்பைன்டு மீன் 720 கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ் பார் 1 N1 ஐ ஹாவ் ட்ரீட்டட் அஸ் ஃபீமேல். First observation female observation, second observation is male observation. So female observation க்கு total number of females கொடுத்துட்டாங்க, மீனும் கொடுத்துட்டாங்க. மேல் மெம்பருக்கு கேட்டிருக்காங்க, மீன் கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? N2 தெரியும். ஸோ இப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் 720 is equal to 650 into 30 plus x bar 2 N2. N2 70 நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? 100 minus 30 is equal to 70. இதுதான் மேல் மெம்பர்ஸ்னு கண்டுபிடிச்சோம். டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 100. ஸோ 72,000 is equal to 19,500 plus 70 x bar 2. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி 52,500 is equal to 70 x bar 2. X bar 2 is equal to 750. With this formula also you can do. With your book method also you can do. Whichever you prefer. இப்போ ஃபஸ்ட்டு இந்த சம கவனிங்க. Following table gives the lifetime in hours of 400 tubes of a certain make. Find the mean lifetime of the tube. In this class we are going to see only arithmetic mean. So listen carefully and it is very important in an exam point of view. இப்போ less than 300, less than 400, less than கொடுத்துருக்காங்க. Am I right? Less than கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு கொடுக்கறது என்னது? cumulative frequency கொடுத்துருப்பாங்க. We have to find frequency. Am I right? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா? ஸோ இப்போ லெஸ் தேன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணணும்? ஏதாவது கொடுத்துருக்காங்களா? நோ. ஸோ இது பேசிக்கலி என்ன ப்ராப்ளம் இங்கே டைரக்ட் மெத்தடில் இருக்குது அப்படின்னா, இது ஓப்பனாக இருக்குது. இது எங்கேருந்து இப்போ 0லேருந்து 300 இல்லை 200லேருந்து 300 நமக்கு தெரியாது. ஸோ லெஸ் தேன் 300 இங்கே ரெஃபர்ஸ் டு என்னன்னு தெரியாது. இது வந்து ஓப்பன். நீங்களாகவே என்ன பண்ணிக்கலாம்? நீங்களாவே சாய்ஸ் எடுத்துக்கலாம். ஓப்பன் எண்டட் டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்கு பேர். ஸோ அதுக்கு தான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார், லெஸ் தேன் 300 0ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து 400லேருந்து எடுக்கவே செய்யணும். இப்போ நம்ம ஃபார்முலாவில் இதை பண்ண முடியுமானா முடியும். ஏன் முடியாது? we can do. இப்போ லெஸ் தேன் 300 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ எம் கேல்குலேட்டிங் ஃப்ரம் லெஸ் தேன் 400. ஸோ 300 to 400, 400 to 500, 500 to 600, 600 to 700, 700 to 800, 800 to 900, 900 to 1000, 1000 to 1100. அதே மாதிரி 1200 வரைக்கும் இருக்குது. ஓகே. நம்பர் ஆஃப் டியூப்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 20, 60, 116, 194, 265, 324, 374, 392, 400. இப்போ கொடுத்துருக்கிறது என்னது? cumulative frequency கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கேல்குலேட் பண்ணோம்? ஃப்ரீக்வன்சி கேல்குலேட் பண்ணோம். ஃப்ரீக்வன்சி எப்படி கேல்குலேட் பண்ணோம்? இங்கே இது லெஸ் தேன், ஸோ டாப் டு பாட்டம். ஸோ ஃபஸ்ட்டு 20 அப்படி எழுதிக்குவோம். இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி இங்கே 40,
அடுத்து இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி 56 calculate பண்ணிட்டே வாங்க. am I right? 116 minus 60 56 194 minus 116 78 265 minus 194 71 324 minus 265 that is 59 374 minus 2 this is 50 392 minus 374 18 400 minus 392 so 20 plus 40 plus 56 plus 78 plus 71 plus 59 plus 50 plus 18 plus 8 equal வந்துச்சா? So calculate பண்ண frequency correct. இப்போ இது continuous series we have to find midpoint. Midpoint என்னது? 350 450 550 650 750 850 950 1050 1150 ஃபார்முலா இங்கே வந்து அந்த இப்போ ஸ்டெப் டிவிஷன் மெத்தடோ இல்லை இன்டைரக்ட் மெத்தடோ நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஸ்டெப்ஸ் குறையும். கண்டிப்பாக இப்போ நம்ம இத்தனை ஸ்டெப்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறத அங்கே 2 ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் as a ஸ்டூடெண்ட்டாக யூ ஹாவ் டு கீப் த ஃபார்முலா இன் மைண்ட். நமக்கு எக்ஸாம் பதட்டத்தில் ஃபார்முலா மறந்துடும். ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்டெப் பண்ணாலும் ஃபார்முலா கம்மியாகுதா? மை பாயிண்ட் ஆஃப் வியூ. இஃப் யூ வாண்ட் யூ கேன் லேர்ன். ஐ எம் ப்ரிஃபரிங் லைக் தட். நான் எக்ஸாம் எழுத போகிறதுல ஃபஸ்ட் ஐ ஹவ் ப்ரிஃபர்ட் லைக் தட் ஒன்லி. ஏன்னா எக்ஸாம் ஹால்குள்ள நம்ம போகிறதுல நம்ம ஒரு பதட்டத்தில் இருப்போம், ஃபார்முலாஸ் ஞாபகம் வராது. இட் வில் பி மோர் ஷிவரிங் மூமெண்ட். அதுவும் இப்போ மேக்ஸ் வந்து 11th 12th படிக்காமல் இங்கே வந்து மேக்ஸே பயப்படுறவங்களாம் ஃபார்முலாஸ் படிக்க கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்டெப்னாலும் 2 நிமிஷம் ஆகும், பரவாயில்ல. பட் ஆன்சர் வில் பி சேம். ஆன்சர் வில் பி இந்த ஆப்ஷன். ஓகே டன். மெத்தட்ஸ் தான் வேறு, ஆனால் ஆன்சர் கன்ஃபார்ம்லி வில் பி மோர். ஓகே, வில் பி த சேம். இப்போ ஃபார்முலா என்ன? எம்எஃப் 350 into 20 7000. ஃபர்ஸ்டா 450 into 40 18,000. 550 into 56 30,800. 78 into 650 50,700. 71 into 750 53,250. 850 into 59 50,150. 50 into 47,500. 18 into 1,050 18,900. 8 into 1,000 high. Okay, 9,200. இதை ஆட் பண்ணு. 9,200 plus 18,900 plus 47,500 plus 50,150 plus 53,250 plus 50,700 plus 30,800 plus 18,000 plus 7,000. 2,85,500 divided by 400, it comes to the value 713.75. Point difference, no issues. Just a minute, இன்னொரு calculate பண்ணிடுறேன். Divided by 400. No issues. Pointல difference வரலாம், உங்களுக்கு whole number சேமாக தான் வரும். ஏன்னா இங்கே அப்ராக்சிமேஷன் மெத்தட் பண்ணியிருக்காங்க. இங்கே இன்க்ளூசிவ் சீரீஸ் வச்சு பண்ணியிருக்காங்க, நம்ம எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ் வச்சு பண்ணியிருக்கோம்.
எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ் வச்சு தான் மேஜராக பண்ணணும். ஸோ வி ஹாவ் டிட் இன் அ கரெக்ட் மேனர். ஓகே, இப்போ ஆவரேஜ் வெயிட் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் வெயிட் இது கொடுத்துட்டாங்க 58 சாரி மீன் இஸ் ஈக்குவல் டு 58.5. இப்போ வெயிட்டு வந்து கேஜிஸில் இப்படி போய்கிட்டு இருக்கு. நமக்கு என்ன தெரியாதுன்னா இங்கே வெயிட் என்னங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் எக்ஸ். ஸோ இட் இஸ் எ டிஸ்க்ரீட் ஒன். ஃபஸ்ட்டு இது எக்ஸு, இது ஃப்ரீக்வன்சி. ஃபஸ்ட்டு எஃப்எக்ஸ் கண்டுபிடி. 55 into 4, 55 into 4, 220, 120. இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு 2 அப்படின்னா 2x ப்ளஸ் 12.5 into 2, 25. ஸோ இப்படியே வச்சுருங்க. ஸோ 70. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஃபார்முலா என்ன? x bar is equal to sigma fx by n, capital N. Capital N 10 கொடுத்துருக்காங்களா? ஸோ 58.5 is equal to இங்கே divided by 10. இப்போ ஃபஸ்ட் இதை ஆட் பண்ணுங்கள், நம்பர்ஸாக இருக்கிறத. 50 ப்ளஸ் 250 ப்ளஸ் 120 ப்ளஸ் இங்கே நம்பர் மட்டும்தான் இருக்கா, 25 எடுக்கணும், ப்ளஸ் 70. அந்த 2x எடுக்கக்கூடாது. ஸோ 485 ப்ளஸ் 2x ப்ளஸ் 2x, அவ்வளோதான். இப்போ சம்ம சால்வ் பண்ணுங்கள். இந்த 10 இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். 585 is equal to 485 plus 2x. 100 is equal to 2x. X is equal to 50. X is equal to 50 kgs. Illustration 8 not mandatory. Illustration 9 homework. Try by yourself. நாளைக்கு we will be coming up with this some solution also. Illustration 9 homework. Illustration 9 also try by yourself. If not, don't worry, next class I will be discussing. Okay. Further discussion we can continue tomorrow. So we will be solving every sums. Don't worry. Whichever is relevant for your examination. MCQ point of view la indha sum ungalku theva indha sum thevaillayo adana thevallada sums we will be not discussing. What all you want for the examination it will be discussed. Okay. Thank you. Share with your friends and say vaanga padikalam.